முருங்கைக்கீரை தண்ணி சாறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு 1 லிட்டர் தண்ணி சேர்த்தி மஞ்சத்தூள் உப்பு சேர்த்தி நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாம். அடுத்தது மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். சின்ன வெங்காயம் 10 வெங்காயம் சேர்த்து அதோட அரைச்ச 2 ஸ்பூன் பொடியும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ கொதித்து வந்துருச்சு. அதோட நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து அரைச்சி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிட்டுன்னு 2 கை அளவு முருங்கைக்கீரையை சுத்தப்படுத்தி எடுத்து சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய், கடுகு, வரமிளகாய், பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சிக்கலாம். நம்மளுடைய முருங்கைக்கீரை தண்ணி சாறு ரெடி ஆயிடுச்சு.